பிரேஸ் காட். லாஸ்ட் வீடியோவில் யாக்கோபு தன்னுடைய முதல் மனைவியான லேயாலை சேர்ந்து லேயால் யாக்கோபுக்கு 4 பிள்ளைகளை பெற்றுக் கொடுப்பாள்ல. முதலாவது பிள்ளை ரூபன், அடுத்து சிமியோன், அடுத்து லேவி, 4வது யூதா. அதுக்கடுத்து ராகேல் பிள்ளை பெறாத இருக்கிறபடினால அவருடைய வேலைக்காரியான பில்காலை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுப்பாங்க. பில்கால் யாக்கோபுக்கு 2 பிள்ளைகளை பெறுவாங்க. முதலாவது தான், அடுத்து நப்தலி. லேயால் தன்னுடைய பிள்ளை பெறுகிற நின்று போனதுனால தன்னுடைய வேலைக்காரியான சில்பாலை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுப்பாள். லேயாலின் வேலைக்காரி கர்ப்பவதியாகி முதலாவது காத்தையும் அடுத்து ஆசேரையும் பெறுவாங்க. தேவன் லேயாலுக்கு செவி கொடுத்தார். லேயால் 5ஆம் பிள்ளையான இசக்காரையும் 6வது பிள்ளையான செபுலோனையும் பெறுவாள். அது மட்டும் இல்லைங்க, யாக்கோபுக்கு ஒரே ஒரு குமார்த்தியான தீனாலையும் லேயாலை பெற்றுக் கொடுப்பாள். கடைசியில் ராகேல் கர்ப்பவதியாகி கர்த்தர் அவளை நினைத்ததுனால யோசேப்பை பெற்றாங்க. லேயால் 7 பிள்ளைகளையும், ராகேல் 1 பிள்ளையும், லேயாலுடைய வேலைக்காரி 2 பிள்ளையும், ராகேலுடைய வேலைக்காரி 2 பிள்ளையுமாக இப்படிதான் யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தாங்க. இதுக்கடுத்து யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் தேசத்துக்கு போக என்ன அனுப்பிவிடுங்க, நான் உங்களுக்கு வேலை செஞ்சு சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு கொடுங்க, இந்த இடத்துல இருந்து வேற தேசத்துக்கு நான் போகணும்னு கேட்பாரு. ஆனா லாபான், நீ தயவு செஞ்சு இங்கேயே இருந்திருப்பா, முன்னிருந்த எங்க வீடை பார்க்கலும் நீ எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு உதவி செஞ்சு எனக்கு ஊழியம் செஞ்சதுனாலதான் கர்த்தர் இவ்வளவா எனக்கு ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு சொல்வாரு. அதை கேட்ட யாக்கோபு, நான் வர்றதுக்கு முன்னாடி உமக்கு கொஞ்சம் தான் ஆசீர்வாதம் இருந்துச்சு, ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் கர்த்தர் உங்களை அநேகமாக ஆசீர்வதிச்சாரு. நான் இங்கேயே உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தா என்னுடைய குடும்பத்துக்கு சம்பாதிப்பது எப்படி அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், உனக்கு என்ன வேணும்ப்பா, கூலியை கூட நீ எவ்வளோன்னு சொல்லு, அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் எதுவுமே தர வேண்டாம், ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், அதன்படி செய்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவார். அது என்னதுன்னா, உங்களுடைய மந்தைகளில் சில ஆடுகள் கூலியாக எனக்கு தர வேண்டும், நான் அவைகளை மேய்ப்பேன், மற்றதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். தனக்கு கூலியாக எந்தெந்த விதமான ஆடுகள் வேணும்னு சொன்னாரோ அது எல்லாம் லாபான் யாக்கோபுக்கு தெரியாம அவை எல்லாம் மந்தையிலிருந்து பிரித்து அவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து தூரத்துல பிரயாணப்பட்டு போய் அங்க மேய்க்கும்படி யாக்கோபை ஏமாற்ற திட்டம் போட்டாங்க. மேலும் 10 முறை யாக்கோபுக்கு கூலியை மாற்றினார் லாபான். லாபான் ஏமாற்ற நினைத்தது போல யாக்கோபும் லாபானை ஏமாத்திட்டாரு. ஆனா இருவரையும் மீறி கர்த்தர் யாக்கோபுக்கு சரியான கூலியை கிடைக்க செய்தாரு. கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்து அநேக ஆடுகளையும் வேலைக்காரிகளையும் வேலைக்காரர்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தாரு. See you in the next video. God bless you.